மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். திருப்பதி லட்டுடைய விவகாரம் திரும்ப பல அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப இந்த லட்டுடைய விவகாரம் உச்சபட்சமா எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா, அந்த நெய்ல தானே இப்ப பிரச்சனை. நெய்யை ஒரு கம்பெனி தயாரிச்சாங்க, அதுலதான் மாட்டுக்கறி கொழுப்பு இருக்கு, பன்றிக்கறி கொழுப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த நெய் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல வேலை செய்யறது எல்லாமே இஸ்லாமியர்கள். அங்க உயர் பதவிகளை வேலை செய்யற எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரியான மிருக கொழுப்புகளை அதுல கலந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கட்டத்துல இப்போ நிக்குது. இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை நடக்கும்போது அங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி. ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அப்ப கிறிஸ்தவ சதியும் இதுல நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள். இப்ப இந்த பிரச்சனை வேற வேற கட்டத்துக்கு இப்ப நகர்ந்து போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு மிருக கொழுப்பு, விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த லேப் ரிப்போர்ட் வந்தது. ஜூன் ஜூலைல இந்த லேபோட ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனா அந்த லேப் ரிப்போர்ட்டை இவங்க ரிலீஸ் பண்றது, சந்திரபாபு நாயுடு அது அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மத்தியில பேசுனது செப்டம்பர் 20க்கு மேல பேசுறாரு. இந்த செப்டம்பர் 20ங்கிறது புரட்டாசி மாசம், இந்துக்கள் விரதம் இருக்கக்கூடிய புரட்டாசி மாசம். அப்ப இதுக்கு முன்னாடி பல அரசியல் சதிகள் இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவாயிருக்குது. இப்ப பார்த்தோம்னா இது இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல சங்கிகள் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா இது வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்களோட சோசியல் மீடியாக்கள்ல ஆங்கிலத்துல இந்த பிரச்சனையை கிளப்பிடுறாங்க. அந்த ஆங்கில பதிவை நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் சங்கிகள், அதாவது வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் எடுத்த வாந்திய இந்த சங்கிகள் அங்க போய் அதை போய் நக்கிக்கிட்டு இங்க கக்கிட்டு கிடக்குறானுங்க. அதான் மேட்ரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி கோயிலுக்கு பிரசாதம் தயாரிக்கும் ஒப்பந்தம் பெற்றவர்களின் பெயர், இந்த பெயர்களை பார்க்கும்போது அசைவ பொருட்களை பிரசாதத்தில் கலந்து திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சாப்பிட கொடுத்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க இஸ்லாமியர்கள்ன்றாங்க. அவங்கள சில பேர்களுமே குறிப்பிடுறாங்க. பார்த்தோம்னா SM நசீம் ஜாவித், இவரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அட் AR ஃபுட் பிரைவேட் லிமிடெட். அந்த AR ஃபுட் பிரைவேட் லிமிடெட்ல இவரு தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ். SM நசீம் ஜாவித் அங்க வேலை செய்யறாரு. அதே மாதிரி முகமது நசீம்ன்ற ஒரு வேலை செய்யறாரு. இந்த முகமது நசீமோ சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருக்கிறாரு AR ஃபுட்ல. அதே மாதிரி முகமது நௌமான் கண்ட்ரோல் ஆஃபீஸரா அங்க வேலை செய்யறாரு. அடுத்து ரஹீல் ரஹ்மான் அப்படின்றவர் அங்க முக்கியமான அக்கௌண்ட் ஆஃபீஸரா அந்த இடத்துல வேலை செய்யறாரு. அதுக்கடுத்து லியோனிதாஸ் ஷேக் அப்படின்றவர் அவருமே வேலை செய்யறாரு. அப்போ அந்த AR ஃபுட்ல வேலை செய்யக்கூடிய எல்லாருமே முக்கியமான அதிகாரிகளா இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாமியர்கள். அதனாலதான் அங்க அசைவ கொழுப்பு, மாட்டுக்கறி கொழுப்பெல்லாம் அங்க கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டுருக்காங்க. சங்கிகள் ஒரு விஷயத்த சொன்னாலே அது பச்சை பொய்யாதான் இருக்கும். சரி, இந்த விஷயத்துல என்னதான் நடந்துச்சு, இதுல உண்மைதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இது சம்பந்தமா ஃபேக்ட் செக் பண்ணி இதோட உண்மை தன்மையை தேடும் போதுதான் சங்கிகளை காரி துப்ப தோணுது. அதாவது இவனுங்க சொல்றது என்னன்னா, AR ஃபுட்னு நீங்க சொல்றாங்க தெரியுமா, ஆக்சுவலா இங்க நெய்கள் பிரச்சனை வந்தது AR டைரிங்கிறது நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 1995ல திண்டுக்கல்ல ஆரம்பிக்கிறாங்க. AR டைரி ஒரு பால் சார்ந்த, பால், நெய், இது மாதிரியான பால் சார்ந்த நிறுவனங்கள், டைரி ப்ராடக்ட் அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களுடைய தயாரிப்பு இவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் ராஜ்ன்ற பேர்ல தான் இவங்க பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்துடைய ஓனர் ராஜசேகர் அப்படின்றது அந்த நிறுவனத்துடைய ஓனர். பழனி முருகர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பழனி முருகர் கோயில்ல அறங்காவலர்களா பொறுப்புல இருப்பாங்களா அந்த கோயில் நிர்வாகிகளா, அந்த நிர்வாகத்துடைய குழுவிலுமே இவர் ஒரு நபரா இருந்த ஒரு நபர். அந்த ராஜசேகரன்றவரால் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் 1995ல நம்ம திண்டுக்கல்ல ஆரம்பிச்சு அவங்க தான் அங்க நெய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நெய்ல தான் அந்த கலப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை உருவாயிருக்குது. ஆனா சங்கிகள் ஒரு பதிவு ஒண்ணு பரப்புறாங்க தெரியுமா, AR ஃபுட்னு சொல்லி. அந்த AR ஃபுட் அது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது AR ஃபுட், இது AR டைரி. இந்த AR ஃபுட்னு நம்ம பார்த்தோம்னா இது 1970ல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது என்ன கம்பெனினா, அரிசி, மசாலா இது மாதிரியே தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க இவங்க AR டைரி எப்படி ராஜ்ன்ற பேர்ல பொருட்கள் தயாரிச்சு பால் நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்களோ, அந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய AR ஃபுட்ன்றவங்க பூல் அப்படின்ற பேர்ல தயாரிக்கிறாங்க. பூல் அப்படின்னா இந்தியில பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூல்ன்ற பேர்ல அவங்களுடைய நிறுவனங்கள் தயாரிச்சு அரிசி, மசாலா இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட AR ஃபுட் அப்படின்னு நம்ம போய் கூகுள்ல போய் அடிச்சோம்னாலும் அதுல இருக்கும். அதுல வேலை செய்யக்கூடிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் தான் அந்த முகமது நசீம், முகமது ஜாவித் எல்லாருமே பாகிஸ்தான்ல வேலை செய்யறவங்க. அந்த பாகிஸ்தான்ல வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போய் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு, இத்தனைக்கும் அந்த கம்பெனியோட வெப்சைட்ல கீழே தெளிவா எழுதியிருக்காங்க, பாகிஸ்தான் கீழே எழுதியிருக்காங்க. ஆனா இவங்க எவ்வளவு ஒரு கேடுகட்ட வேலை செஞ்சிருக்காங்கன்னா,
அந்த பாகிஸ்தான்ற பேரெல்லாம் நல்லா அழிச்சிட்டானுங்க. பாகிஸ்தான்ற பேரெல்லாம் அழிச்சிட்டு அதுல ஏஆர் ஃபுட்ன்றது அதுல பாத்தீங்களா, இந்த ஏஆர் கம்பெனி தான் இங்க நெய் கொடுத்தாங்க, அதுலதான் மாட்டுக்கறி கொழுப்பு இருக்குது. அப்ப இஸ்லாமியரோட சதின்னு சொல்லி எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு காரியத்தை இங்க பரப்பிட்டு அலைறாங்க. இந்த இடத்துல ஒண்ணு நம்ம என்ன சொல்றதுன்னா, இங்க எந்த ஒரு இஸ்லாமியர்களும் அங்க பத்தியா மாட்டுக்கறி கலந்துட்டாங்க பத்தியான்னு சொல்லி எந்த ஒரு இஸ்லாமியர்களும் இங்க சந்தோஷப்படல. அது அவங்களோட நம்பிக்கையில விளையாண்ட ஒரு விஷயம். நூத்துக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், இந்துக்கள் வந்து அது அவங்க நம்பிக்கையா ஒரு பக்தியா அந்த லட்டை சாப்பிடுறாங்க. அவங்களோட நம்பிக்கையில இப்படி விளையாண்டுன்றது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு காரியம். அதை கடுமையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இஸ்லாமியரும் கண்டிச்சாங்க. எப்படி ஒரு இஸ்லாமியன் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை அதுல ஒரு பன்றிக்கறியை கலந்தா இஸ்லாமியர்கள் எப்படி கோவப்படுவாங்களோ, அதே மாதிரி அவங்க புனிதமா பிரசாதமா சாப்பிட்ற இடத்துல இது மாதிரி மாட்டுக்கறி கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்தா அது அவங்களோட நம்பிக்கையில விளையாடக்கூடிய ஒரு விஷயம். இதை இஸ்லாமியர்கள் உட்பட எல்லாருமே வன்மையா கண்டிக்கிறாங்க. நேற்று கூட நான் Facebookல ஒரு பதிவு பார்த்தேன். முகமது சித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவு எழுதுறாரு, இந்த இடத்துல யாருமே சங்கிகளை நான் கிண்டல் பண்றேன் அப்படின்ற பேர்ல தயவு செஞ்சு லட்டோட விஷயத்துல யாரும் எந்த ஒரு கிண்டலும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த லட்டு வந்து இந்துக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். சங்கிகளை கிண்டல் பண்றேன்ற பேர்ல இந்துக்களோட மனசை காயப்படுத்திடாதீங்கன்னு சொல்லி ஒரு சித்திக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் Facebookல அவ்வளவு ஒரு பக்குவத்தோட இது அணுகிறாரு. அப்ப எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் இங்க இஸ்லாமியர்கள் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, இங்க எந்த ஒரு இடத்துலயுமே இஸ்லாமியர்கள் இதுல வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு சொல் சொல்றதுல கூட இவ்வளவு வார்த்தையை பக்குவமா பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது, அந்த இடத்துல போய் அந்த பன்றி கொழுப்பை கலந்துட்டாங்க, மாட்டுக்கறி கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னும் போது இதுவே நம்புற மாதிரி இருக்க வேணாமா? அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியல், தன்னோட அரசியலுக்காக எப்படியெல்லாம் பொய்களையும் வதந்திகளை பரப்புறாங்கன்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். அதனால திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் முடிச்சு போட்டுவிட்டு இந்த அளவுக்கு பொய்களை பரப்பிட்டு அலைறானுங்க. சரி, இது ஒரு பக்கம். இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பரப்புற மாதிரி கிறிஸ்தவர்கள் மேல இந்த இடத்துல வெறுப்பு பரப்புறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில தான் அது நடந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டியோட குடும்பம் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அப்ப கிறிஸ்தவ சதி இருக்குது அப்படின்றாங்க. இதை யாரு சொல்றான்னு பார்த்தோம்னா, சந்திரபாபு நாயுடு கட்சியோட இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய அனம் வெங்கட் ரமணா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவரு இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் தான் இந்த நெய்ல வந்து இந்த கலப்படம் இருக்குன்ற விஷயத்த அவர் தான் அபிஷியலா ஃபர்ஸ்ட் சொன்னவர். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜெகன்மோகன் ரெட்டியோட குடும்பம் வந்து அவங்க இந்து விரோதமா செயல்படுறாங்க, இந்து நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விதமா செயல்பட்டுட்டாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள்ன்றதால இந்து மதத்துக்கு விரோதமா செயல்பட்டுட்டாங்கன்னு இப்படி ஒரு மோசமான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து பாருங்களேன், இந்த ஆந்திராவில் இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே இதை கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பவன் கல்யாண், நான் திருப்பதி லட்டை வந்து புனிதத்தை இழிவுபடுத்திட்டாங்க, நான் 11 நாள் விரதம் இருக்க போறேன். அவர் ஒரு பக்கம் அவர் சினிமாவில் காட்டக்கூடிய ஆக்டிங்லாம் இங்க வந்து காட்டிட்டு கிடக்கிறாரு, 11 நாள்ல விரதம் இருக்க போறேன் இருக்கிறாரு. அப்ப இது மாதிரியான அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது கூடுதல் சந்தேகங்கள் உருவாகுது. ஏன் இது சந்தேகத்தை நம்ம உருவாகுது அப்படின்னும் போது, சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து எப்பெல்லாம் அரசியல் செய்யறாரோ, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத அடிக்கடி சுட்டி காட்டுவாரு. 2021 நடந்த ஒரு சம்பவம், அப்போ வந்து அங்க ஒரு பிரச்சனை ஒன்று உருவாச்சு. கோவில்கள் தாக்கப்படுது, இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை ஒன்று உருவாச்சு. அப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சி தலைவர் அவர் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, இந்த கிறிஸ்தவ முதலமைச்சருக்கு இந்து மத கோயில்கள் மேல இவருக்கு பொறுப்பு இல்ல, இந்து மத கோயில்கள் மேல இந்த கிறிஸ்தவ முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கு இந்தியா டுடேல அந்த செய்தி இருக்குது. அப்போ அவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் இந்து மதத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த செய்தியை இப்போ வலுக்கட்டாயமா திணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்பவம் கிடைச்சிருக்குது. அதனாலதான் இவர் கிறிஸ்தவ சதி இதுல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நமக்கு உருவாகக்கூடிய பல சந்தேகங்கள் என்ன தெரியுமா? இப்போ திருப்பதி கோவிலுக்கு வந்து நெய் கொடுக்குறாங்கல்ல, நெய் கொடுக்கறது வேற ஏஆர் டைரி, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஏஆர் டைரி மட்டும் நெய் கொடுக்கல, 5 நிறுவனங்கள் நெய் தராங்க. அதாவது ஆரம்பத்துல வந்து நந்தினிட்ட தான் நெய் வாங்கிட்டு இருந்தாங்க. நந்தினிங்கிறது நம்ம தமிழ்நாடுக்கு எப்படி ஆவின் இருக்கோ அதே மாதிரி கர்நாடகாவில் நந்தினி இருக்குது. நந்தினி வந்து 1 கிலோ நெய்யை வந்து 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்து டெண்டர் விடும் போது ஏஆர் டைரி மாதிரியா, வைஷ்ணவி மாதிரி பல கம்பெனிகள் 5 கம்பெனிகள் எல்லாம் செஞ்சாங்க. 300 சில்லறைக்கு நாங்க தரோம், 300 சொச்சம் எவ்வளோ, அந்த 300 சில்லறைக்கு நாங்க தரோம் போது விலை குறைவா இருக்கிறதால இவங்கள்ட்ட தான் இப்ப நெய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நெய் வாங்கும் போது அப்ப 5 கம்பெனிங்க நெய் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கம்பெனிகள் மேலெல்லாம் சந்தேகம் வரல, மற்ற கம்பெனியோட பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பல, ஏஆர் டைரியை மட்டும் இவங்க சோதனைக்கு அனுப்புறாங்க. ஏஆர் டைரி மேல மட்டும் எல்லா கொழுப்பும் கலந்துருக்குன்னு சொல்லும் போது, அப்போ இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மாட்டுக்கறி கொழுப்பு கலந்துருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதை தமிழ்நாடு மேல ஒரு பழி போட்டா, ஏன்னா தமிழ்நாடு ஒரு திராவிட கட்சி ஆட்சி செய்யறாங்க, திராவிடர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்க அப்படின்னு சொல்றதால தமிழ்நாடு மேல பழி போட்டா ஈஸியா நம்பிடுவாங்க அப்படின்றதால ஒரு தமிழ்நாடு நிறுவனம் இங்க டார்கெட் செய்யப்படுதோ அப்படின்ற ஒரு வலுவான கேள்வி இங்க உருவாகுது. ஏன்னா இங்க ஏஆர் டைரி அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க நெய்யை தயாரிக்கும் போது பசும்பாலை மட்டுமே நாங்க பயன்படுத்துறோம், தயாரிச்சு முடிச்சோன்னா லேப் டெஸ்ட் நாங்க செய்வோம், அந்த லேப் டெஸ்ட்ல எந்த ஒரு தப்புமே இல்லை. திருப்பதி தேவாசனத்துக்கு நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் லேப் டெஸ்ட் செய்வாங்க, லேப் டெஸ்ட் செஞ்சுதான் உள்ள வாங்குவாங்க, அங்கேயுமே எந்த தப்பு நடக்கல.
அதுக்கடுத்து இதுல சந்தேகம்னு சொல்லி எங்களோட 4 டேங்கர் லாரியை மடக்குறாங்க. அதை சாம்பிள் எடுத்துட்டு போய் குஜராத்து கொண்டு போறாங்க. இவங்க குஜராத்து கொண்டு போய் லேப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லேப் டெஸ்ட்லயுமே எங்களுடைய பேரை அவங்க மென்ஷன் பண்ணல. ஏஆர் டைரியில தான் இந்த பிரச்சனை சொல்லி எங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி இவங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லும் போது, அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் சதி நடக்குதோ, ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவரை டார்கெட் பண்ற மாதிரி, தமிழ்நாடு நிறுவனத்து மேல பழி போடுற மாதிரி, இப்படி ஏதாவது பின்னாடி ஏதாவது அரசியல் நடக்குதோன்னு ஒரு வலுவான சந்தேகம் உருவாகுது. ஏன்னா இந்த லேப் டெஸ்ட் அனுப்புனாங்கல்ல, ஜூலைல இந்த பிரச்சனை நடக்குது. ஜூலைல ரிப்போர்ட் வந்ததா சொல்லப்படுது. ஆனா இவங்க செப்டம்பர் 20 அதை வெளியிடுறாங்க. ஏன் செப்டம்பர் வந்து இங்க புரட்டாசி மாசம். இந்துக்கள் எல்லாருமே புரட்டாசிக்காக அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கான், நாங்க எல்லாம் ஒன்னா போய் பிரியாணி சாப்பிடுவோம், மீன் சாப்பிடுவோம், பீஃபே சாப்பிடுவோம், எல்லாம் ஒன்னா போய் சாப்பிடுவோம். ஆனா இந்த டைம்ல கார்த்தி எங்கேயா கூப்பிட்டா, இல்ல மாமே நான் வரல மாமே, புரட்டாசி வரத மாமே அப்படின்றான். அப்போ இந்துக்கள் வந்து இந்த நேரத்தில் அசைவத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த நேரத்துல இந்துக்களோட புனித பிரசாதம் அதுல வந்து மாட்டுக்கறி கலந்துருச்சு அப்படின்னா மக்களோட கோபம் வெகுண்டெழுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல இதை வெளியிடுறாங்களோ, அப்ப இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் சதி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஆழமான சந்தேகத்துல உருவாதான் செய்யுது. இப்போ நேத்து பார்த்தோம்னா சோசியல் மீடியால ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, திருப்பதி லெட்டை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சா உள்ள சிகரெட் துண்டு, உள்ள பான்பராக் துண்டெல்லாம் உள்ள கிடக்குது. அப்போ பாத்தீங்களா, உள்ள சிகரெட் துண்டு பான்பராக் துண்டெல்லாம் இருக்குன்றாங்க. எப்படி சிகரெட் துண்டு பான்பராக் துண்டு அதுல வரும்? ஏன்னா திருப்பதி லட்டுனா கடையில கிடைக்கிற லட்டுலாம் கிடையாது, சும்மாலாம் அதை தயாரிச்சிட மாட்டாங்க. ஒரு திருப்பதி லட்டு தயாரிக்க பின்னாடி அவ்வளவு பெரிய ஆய்வுகள் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஒரு குழு இருக்கணும், அதாவது ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அந்த லட்டை தயாரிக்கணும். அந்த லட்டை தயாரிக்கக்கூடிய நபர் இருக்காங்கல்ல, அவங்க மொட்டை அடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்களோட முடி அந்த லட்டுல போய் மக்கள் சாப்பிடக்கூடிய பொருள், அவங்களோட முடி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு மொட்டை அடிச்சு விடப்படும். அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்து அது அந்த உணவுப் பொருள்ல சேர்ந்தா சாப்பிடக்கூடிய மக்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள மருத்துவ பரிசோதனை செய்வாங்க. அது இல்லாம அவங்க போட்டுக்கிறதுக்கு அவங்க நல்ல தூய்மையான ஆடையை கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு பக்காவா எல்லாம் பார்த்துதான் லட்டு அனுப்புற செய்யறவரே உள்ள அனுப்பி விடுவாங்க. அப்ப எப்படி உள்ள போய் சிகரெட் துண்டு போச்சு, எப்படி வந்து பான்பராக் துண்டு போச்சு? அதாவது கடவுளுக்கு செய்யக்கூடிய பிரசாதமா செய்யறாங்க. கடவுளுக்கு செய்ய வேண்டிய பிரசாதம் சொல்லி அவ்வளவு புனிதமான இடத்துல போய் அவனாவது போய் சிகரெட் அடிப்பானா, எவனா பான்பராக்க போடுவானா? அப்படி சிகரெட்டோ பான்பராக்க உள்ள போய் அடிச்சா கூட அதை கொண்டு போய் சாப்பிட்ற பொருளை எவனா போடுவானா? அப்போ ஒரு லாஜிக் வேணா? அப்போ இதுக்கு பின்னாடி இது அந்த வீடியோ நம்ம பார்த்தா தெரியும். ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த லட்டு உடைக்கிறாங்க. உடைச்சது பாத்தீங்க, இங்க பாருங்க லட்டு அந்த அம்மா முழுசா உடைக்கல, கரெக்டா அந்த பீஸ் எடுத்து இது பாருங்க அந்த உடைச்சு காட்டுறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குதோ, ஜெகன்மோகன் ரெட்டியை சிக்க வைக்கிறதுக்காக, ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசியல் அழிக்கிறதுக்காக இதுல ஏதாவது சதி நடக்குதோ அப்படின்ற ஒரு வலுவான சந்தேகம் உருவாகுது. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப மட்டும் இல்ல, அவங்க அப்பா மேல இருந்து இதே குற்றச்சாட்டு தான் வச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ராஜசேகர் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயுமே இதே குற்றச்சாட்டு உருவாச்சு. அப்பவுமே ராஜசேகர் ரெட்டி இதுக்கான விளக்கம் கொடுத்தாரு. என்னை இந்து என்றோ, என்னை வந்து ரெட்டி அப்படின்னோ, என்ன கிறிஸ்தவன் அப்படின்னோ ஒரு குறிப்பிட்ட மத வட்டத்துக்குள்ள என்ன அடைக்காதீங்க, நான் எல்லாருக்குமான அரசியலை செய்யறேன்னு சொல்லி அப்பவே ராஜசேகர் ரெட்டி ஒரு அரசியல் சொன்னாரு. அதே தான் ஜெகன்மோகன் ரெட்டியை சமீபத்தில் சொன்னாரு. என்னுடைய அரசியல் அறிக்கை, என்னுடைய தேர்தல் அறிக்கை என்பது கீதையும் பைபிளும் தான். கீதையும் பைபிளும் தான் என்னோட அரசியல் அறிக்கை. எனக்கு வந்து ஒரு மதம் சார்ந்த நான் இல்லைங்க, எல்லா மதத்தையும் நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு. ஆனா இவரை தொடர்ந்து இந்து விரோதியாவே காட்டிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இப்போ திருப்பதி கோயிலுக்குள்ள போகும்போது இந்துக்கள் தான் திருப்பதி கோயிலுக்குள்ள போகணும். வேற மதத்தை சேர்ந்தவங்க உள்ள போறாங்கன்னா இந்து மத வழிபாட்டுல, இந்து மத நம்பிக்கையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உள்ள போனோம். ஆனா இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இவர் ஒரு கிறிஸ்தவரு, கையெழுத்து போடாம உள்ள போறாரு, அவர் மனைவியை உள்ள கூட்டு போறாருன்னு சொல்லி ரொம்ப நாளா அங்க இருக்கக்கூடிய பாஜக, சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாளா ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இவர் வந்து கிறிஸ்தவரு, இவர் கிறிஸ்தவ சதி இதுல நடக்குது, இந்துக்களுக்கு எதிரானு சொல்லி ரொம்ப நாளா ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தை ஊதி பெருசாக்கக்கூடிய அளவுக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி அழிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு அரசியல் ஆயுதமா திருப்பதியும் திருப்பதி லட்டையும் உங்க கையில எடுத்திருக்காங்களோ, அதனாலதான் இவர் போய் இந்த இடத்துல போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரோ. இந்த பவன் கல்யாண் போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நம்ம தமிழ் நடிகர் கார்த்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. லட்டை பத்தி ஒரு இடத்துல ஒருத்தர் கேட்கும் போது, ஐயோ லட்டை பத்தி நான் பேச மாட்டாங்க, ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கார்த்தியை கடுமையா எதிர்க்கிறாரு பவன் கல்யாண். கார்த்தி என்ன நீங்க லட்டுல விளாடுறீங்களா, நேனு போய் சீப்பஸ்டாவோ அப்படின்னு சொல்லி தெலுங்குல பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் நடக்குதோ, ஆந்திராவில் இது கிறிஸ்தவ சதி, கிறிஸ்தவர்களா இது காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஆந்திராவில் அப்பேற்பட்ட ஒரு அரசியல் நடக்குதுன்ற ஒரு வலுவான சந்தேகம் உருவாகுது. அதே தான் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சங்கிகள் இது வந்து இஸ்லாமியர்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய அதிகாரிகள் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல சிபிஐ விசாரணை ரொம்ப முக்கியம். அதுதான் காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இது மக்களோட நம்பிக்கையில் விளையாண்டு இருக்காங்க, சிபிஐ விசாரணை ரொம்ப முக்கியன்றாங்க. ஏன்னா அத்தனை ஆயிரம் மக்களுடைய நம்பிக்கையில் விளையாண்டு இருக்கிறதால இந்த இடத்துல சிபிஐ விசாரணை நடந்து உண்மையிலேயே அந்த இடத்துல கலப்படம் நடந்திருந்து மிருகங்களுடைய கொழுப்பு அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தா அந்த கலப்படம் செஞ்ச நபர்களை கடுமையா தண்டிக்கப்படணும். இல்ல இது அரசியல் ஆதாயத்துக்காக இந்த பொய்யை பரப்பினாங்க, வதந்திகளை பரப்பி இருந்தாங்க அப்படின்னா அந்த பொய்யை வதந்தியை பரப்பினதும் அந்த மக்களோட நம்பிக்கையில விளையாண்ட ஒரு விஷயம் தான்.
இவங்களுடைய அரசியலுக்காக கடவுளையும் மதத்தையும் இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்த வதந்தி பரப்பின நபர்களையும் கடுமையா தண்டிக்கக்கூடிய விதத்துல ஒரு ஏற்பாடு செஞ்சா மட்டும்தான் அத்தனை கோடி மக்களுடைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே மரியாதையா இருக்கும். ஓகே, இந்த லட்டுடைய விவகாரத்துல ஒருத்தர் ஆளாளுக்கு அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி இருக்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? இதுல என்ன நடந்திருக்குன்றது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம். Peraak.